வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பழம்பெரும் மூத்த நடிகர் காலமாகி போயிருக்கிறாரு. யார் இந்த நடிகர்? சோகத்தில் திரைத்துறை. வாங்க என்ன தகவல்? அவருடைய மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சில நாட்களுக்கு முன்பு திடீரென மரணம் அடைந்து போன பழம்பெரும் நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான மனோஜ்குமார் அவர்கள் வயது மூப்பு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு உடல்நல பிரச்சனையின் காரணமாக கோகிலா பெண் திருபாய் அம்பானி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்து போனார். அவருக்கு வயது 87. இவரது மறைவுக்கு பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. பல தேசபக்தி கொண்ட திரைப்படங்களில் நடித்து வந்த இவரை பரத்குமார் என அவரது ரசிகர்கள் அன்போடு அழைத்து வந்தாங்க. 1937ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ஹரிகிருஷ்ணா கிரி கோஸ்மியா ஆகும். தனது மனோஜ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தனது பெயராக்கி கொண்டார். இந்திய அளவில் சினிமாவில் திறமை வாய்ந்த நடிகரான இவர் தேசிய விருது பல்வேறு பிரிவின் கீழ் 7 பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இவருக்கு 1992ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் 2015ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதும் வழங்கப்பட்டது. 1962ஆம் ஆண்டு வெளியான ஹரியாலி படம் இவர் நல்ல நடிகர் என்ற அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது. அதன் பின்பு விஜய் பட் இயக்கத்தின் மாலா சின்ஹா இணைந்து நடித்த படம் தான் ராஸ்தா படம். வசூலை அள்ளி குவித்தது, இவருடைய புகழின் உச்சிக்கு ஏற்றியது. அதன் பின்பு இவர் நடித்த ஷாதி, டாக்டர் வித்யா, கிராஸ்லி போன்ற படங்கள் வசூலை அள்ளியது. புரட்சியாளர் பகத்சிங்கின் வாழ்க்கையை அடிப்படையாக மையமாக கொண்ட சசி என்ற மனைவியும் குணால் மற்றும் விஷால் என்ற 2 மகன்களும் இருக்காங்க. வயது மூப்பு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து கோகிலா பெண் திருபாய் அம்பானி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்து போயிருந்தார். இவருடைய மறைவு பாலிவுட் சினிமா வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மனோஜ்குமார் மறைந்த செய்தி இணையதளத்தில் வெளியானதை தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. இவரது நடிப்பில் கவரப்பட்ட ரசிகர் ஒருவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் நீங்கள் என்றென்றும் நினைவில் இருப்பீங்க, ஒரிஜினல் பரத்குமார் என்றும், மற்றொரு ரசிகர் உண்மையான திரைப்பட தயாரிப்பாளர் தேசபக்திக்கு அஜ்வி இன்கோ என பதிவிட்டு கண்ணீர் மல்க இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. அது மட்டுமல்லாமல் இவருக்கு சிறுநீரக கோளாறு இருந்ததாகவும் இதனால் தவறான முறையில் இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அந்த மருத்துவமனை மீது குடும்பத்தை சேர்ந்தவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த செய்தி வெளியானே பாலிவுட் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இந்த விசாரணையை நடத்திட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.